الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. सबसे पहले तो मैं आज आपको முதலாக உங்களுக்கும் முழு உலகிலும் பரவியுள்ள அகமதிகளுக்கும் இன்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு துறைகளில் இருந்தும் ஜமாத்துகளிடமிருந்தும் தனி நபர்களிடமிருந்தும் வாழ்த்துச் செய்திகள் வருகின்றன. அவ்வனைவருக்கும் ஜமாத்துக்கும் வாழ்த்துக்கள். அல்லாஹ் தனது அருளால் மட்டுமே முன்பை விட அதிகமாக இவ்வருடத்தையும் தனது அருள்களும் வளங்களும் கொண்ட வருடமாக ஆக்குவானாக என்ற இந்த துஆவுடன் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த துஆதான் ஒவ்வொரு அஹ்மதியிடமும் நிச்சயமாக இருக்கவும் வேண்டும். வெறும் சம்பிரதாய வாழ்த்துக்கள் கூறுவது பயனற்றது. அது உலகியல்வாதிகளின் வாழ்த்தாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் ரஹ்மத்துகளின் ஆசையும் துஆவும் இல்லாமல் வாழ்த்து கூறாதீர்கள். ஆனால் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட தகுதிகளையும் திறமைகளையும் கூட அல்லாஹ்வுடைய அருள்களை நெருங்குவதற்காக பயன்படுத்தாத போது அந்த ஆசையும் துஆவும் கூட நிறைவேறாது. எதனை அமல் செய்யுமாறு இறைவன் கட்டளையிட்டுள்ளானோ அதனை அமல் செய்யாமல் புது வருட பிறப்பின் இரவில் ஒன்று கூடி நஃபில் தொழுவது மட்டும் போதுமானதன்று. நாம் அந்த நஃபில்களை தொழுவதுடன் நாம் இனி முடிந்தவரை நஃபில்களை தொடர்ந்து தொழுது வர முயற்சி செய்து வருவோம் என்ற உணர்வு உருவாக வேண்டும். நமது இபாதத்துகளின் தரத்தை இறை அருளை பெறுவதற்காக சிறப்புறச் செய்ய வேண்டும். நமது செயல் வாழ்வில் ஒவ்வொரு பணியையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய முயல வேண்டும். இந்த சிந்தனையுடன் நாம் 2 நாள்களுக்கு முன்பு புத்தாண்டை தொடங்கி இருந்தோம் என்றால், வாழ்த்துக்களை தந்திருந்தோம் என்றால், அல்லாஹ்வின் அருள்களை நெருங்கி இருக்க முயற்சி செய்தவர்களை சார்ந்திருப்போம். நம்மில் ஒவ்வொருவரின் சிந்தனையும் இவ்வாறே அல்லாஹ் இருக்கச் செய்வானாக. அவ்வாறு இல்லாவிட்டால் இறைவன் அவ்வாறு ஆக்குவானாக. இதே சிந்தனைதான் இறைவனின் கடந்த கால அருளுக்கு நன்றி செலுத்துபவனாக மனிதனை ஆக்கிவிடுகிறது. அல்லாஹ் முழுக்க முழுக்க தனது அருளால் மட்டுமே இந்த பேருபகாரங்களை நமக்கு செய்துள்ளான். அவை அதற்காக அல்லாஹ்வின் குனிபோராகவும் ஆக்கியுள்ளது. நாம் இறைவன் முன் களங்கமற்ற முறையில் குனிவதுதான் வாழ்வின் நோக்கமாகும். அல்லாஹ் தஆலா இதையே நமக்கு கூறியுள்ளான். இந்த உயிர்தான் நமது வாழ்த்துகளின் பின்னால் இருக்க வேண்டும். நாம் கடந்த காலத்தை ஆய்வு செய்யும் போது ஜமாத் அடிப்படையில் சில கஷ்டங்களும் நேர்ந்துள்ளன. இருந்தும் 2013ஆம் ஆண்டு அல்லாஹ் தஆலாவுடைய எண்ணற்ற அருள்களை இறங்கிய ஆண்டாகவே
तो आजिज़ी मेहनत காண்கின்றோம். और दुआ के साथ நாம் அந்த அருள்களை தொடர வேண்டும். कोशिश करनी चाहिए. எளிமை, உழைப்பு, खास तौर पर துஆவுடன் उन लोगों को இந்த அருள்களை ஈர்க்க முயற்சி செய்ய வேண்டும். बाज़ जमाती खिदमात हुई, குறிப்பாக எவர்களிடம் वो खास तौर पर इस बात को मद्देनजर ஜமாத்திற்கு தொண்டாற்றும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ कि ये फजल जज्ब அவர்கள் குறிப்பாக இவ்விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். आजिज़ी इनकिसारी और दुआ और मेहनत की जरूरत है. இந்த அருள்களை बाज़ लोग உட்கொள்வதற்கு जाते हैं பணிவு, कि हमें உருக்கம், துஆ, உழைப்பு ஆகியவை தேவை. बेशक சிலர் ஜமாத்தில் இத்தனை பதவிகளை அடைவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மகிழ்ச்சி அடைகின்றனர். लेकिन इस काम की तौफीक का நிச்சயமாக हक तब अदा होगा இன்ன பணியை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற சொல்தான் भी அவர்களின் வாயிலிருந்து வருகிறது. का तस्वुर पैदा न हो, ஆனால் बल्कि அந்த பணியை செய்ததன் கடமை எப்போது நிறைவேறும் எனில் खिदमत दीन को மனதில் சிறு மூலையில் கூட इलाही समझे. பதவி பெற்றதாக கற்பனை உருவாகாமல் இருக்க வேண்டும். अपनी अना மாறாக மார்க்க தொண்டு என்ற கற்பனையே உருவாக வேண்டும். மார்க்க தொண்டை ஓர் இறை அருளாக கருதுங்கள் என்ற கருத்தே உள்ளத்தில் இருக்க வேண்டும். करते हैं और आजिज़ी को हर वक्त अपने सामने रख தனது நான் என்ற எண்ணம், उनके कामों में பெருமை, அகம்பாவம், தம்மை பிறரை விட உயர்வாக மதித்தல் ஆகிய எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாகக்கூடாது. भरपूर तरीक से उनके मददगार बन இந்த எண்ணத்துடன் பணியாற்றினால், பணிவுடன் பணியாற்றினால் அவர்களின் பணிகளில் அல்லாஹ் தஆலா பர்க்கத்தை போடுகிறான். दिली खुशी से அவர்களுக்கு அளவற்ற அருள்களை வழங்குகின்றான். अल्लाह பணி செய்பவர்களும் முழுமையான முறையில் ஒத்துழைப்பு நல்கி तादार ஜமாத் பணிகளை சிறப்பாக நிறைவு செய்வர். ஜமாத்தின் தனிநபர்களும் உள மகிழ்ச்சியோடு அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் ஏற்றுக்கொள்வர். मेहनत நமது எல்லா பொறுப்பாளர்களையும் பணியாளர்களையும் தம்மை தாமே भी होगा, பணிவும், உருக்கமும், உழைப்பும், துஆவும் கொண்டவர்களாக இறைவன் नसीब बनने वाले होंगे. ஆக்கி வைப்பானாக. और अफराद भी துஆவின் வழக்கம் உள்ளவர்களாக, वफा के साथ முன்னிலும் அதிகம் துஆ செய்பவர்களாக ஆக்குவானாக. हर दूसरे काम पर मुकदम करने वाले हैं. இது நடக்குமெனில் அவர்களால் காலத்தின் खलीफाவிற்கு फजलों के नजारे வலிமைமிக்க உதவியாளராக முடியும். ஜமாத்தின் தனிநபர்களும் ஜமாத்துடன் நன்றியுணர்வோடு இருந்து ஜமாத்தின் காரியத்திற்கு மற்ற காரியங்களை விட काम के मिशन को முன்னுரிமை தருபவர்களாக இருப்பர். அதன் மூலம் நாம் இறைவனின் அருள்களின் காட்சியை எப்போதும் கண்டு கொண்டிருப்போம். दुनिया में फैलाने का आपके स्पुर्द हुआ. நமது வேலை ஹஜரத் மசீமோத் அலை இஸ்லாம் को इकट्ठा करना, அவர்களுடைய பிரச்சாரத்தை दुनिया को खुदा மேம்படுத்துவது என்பது ஒவ்வொரு அகமதிக்கும் தெரியும். अल्लाह ताला மேலும் அன்னாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகிய இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை உலகில் பரப்புவதும், की तमीर பிரிந்து கிடக்கும் முஸ்லிம்களை ஒன்று கூட்டுவதும், तबलीग का काम உலகை ஒரே இறைவனின் முன்பு குனிய வைப்பதுமாகும். அல்லாஹ்வின் அருளால் இந்த பணியை சிறப்பாக तैयार करना और मैदान अमल में भेजना, ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. பிரச்சார நிலையம் நிறுவுதல், பள்ளிவாசல் கட்டுதல், தபலீக் செய்தல், பிரசுரம் தயாரித்தல், அதனை பரப்புதல், முபல்லிகள், முரப்பிகள் के मुताबिक உருவாக்குதல், அவர்களை களத்துக்கு அனுப்புதல், இந்த அனைத்து பணிகளையும் और एक मुसलमान मर्द ஜமாத் அல்லாஹ்வின் அருளால் செய்து வருகிறது. आजबा जमात फर्ज நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அனைத்து பணிகளையும் ஜமாத் செய்து வருகிறது. मसाजिद और मुनासिब जगहों நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்வின் திருவசனத்துக்கு ஏற்ப நமது வாழ்வின் நோக்கம் अल्लाह ताला இபாதத் செய்வதாகும். फजल गुज़श्ता முஸ்லிம் ஆணின் மீது தொழுகையை ஜமாத்துடன் தொழுவது ये भी एक बहुत கடமையாகும். कि दुनिया में ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளிகளை साजिद बनाने की तौफीक தேவையான இடத்தில் கட்டுவதும் ஏற்பாடுகள் செய்வதும் அவசியமாகும். அல்லாஹ் தஆலா கடந்த ஆண்டு செய்த அருள்களுள் இது ஒரு பெரிய அருளாகும்.
நாம் உலகில் பள்ளிவாசல்களை உருவாக்க इलाकों में भी வாய்ப்பு கிடைத்தது. மஸ்ஜிதுகளை நிரப்பும் வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் தூர கிழக்கின் उससे ज्यादा भी पेश மற்ற பகுதிகளிலும் பள்ளிவாசல்கள் கட்ட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் குறிப்பாக வாய்ப்பு கிடைத்துள்ளது. 100 அதன் சுருக்கமான விவரத்தை எடுத்து வைக்கின்றேன். मस्जिद और 2013 ஆண்டு அல்லாஹ்வின் அருளால் 136 முறைப்படியான பள்ளிவாசல்கள் இந்தியாவில் உள்ள बनाए गए हैं। சிறு கிராமங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன. அதுவும் விரைவாக தற்காலிக ஷெட்டுகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. नई मसाजिद मिली, மரக்கட்டைகளை கொண்டு செய்யப்பட்டன. 258 புதிய பள்ளிகள் கிடைத்தன. उसके जरिए से ஜமாத் செய்கின்ற தப்லீகினால் माँ शामिल हो गए இமாம்கள் ஜமாத்தில் சேர்ந்தனர். साधन की मसाजिद அவர்களுடன் பள்ளிகளும் கிடைத்தன. இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பல பணிகள் நடந்துள்ளன என்று நான் கூறினேன். इस 106 ஆப்பிரிக்காவில் 102 பள்ளிகள் கிடைத்தன. 52 ஷெட்டுகள் இந்தியாவில் அவசர தேவைக்காக உருவாக்கப்பட்டுள்ளன. बाकायदा मसाजिद ஆப்பிரிக்காவிலும் और 22 இப்போது 41 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ताकि फौरी जरूरत की शर्त நான் கூறியது போன்று जरूरत पूरी हो। மற்ற நாடுகளிலும் பள்ளிவாசல்கள் உருவாகின்றன. कब में इस वक्त இவ்வரிடமும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. मसाजिद ज़ेर तामीर हैं और जैसा कि मैंने कहा அதுபோன்று பிரச்சார நிலையங்கள் உள்ளன. 121 பிரச்சார நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 77 ஆப்பிரிக்காவிலும் 5 இந்தியாவிலும் உருவாகியுள்ளன. 121 இந்தியாவும் கிட்டத்தட்ட கணிசமான பரந்த நாடாகும். ஆப்பிரிக்கா ஒரு கண்டமாகும். அங்கு கிழக்கிலும் மேற்கிலும் குறிப்பாக நமது ஜமாத் 6, 7, 8 நாடுகளில் வலுவாக நிறுவப்பட்டுள்ளது. भी तकरीबन काफी वसी मुल्क है। அவற்றில் மிக சிறப்பாக பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. हमारे பிறகு நான் கூறியது போன்று நமது பணி உலகில் இஸ்லாத்தின் தூதிச் செய்தியை பரப்புவதாகும். तीसरा काम हो रहा है இஸ்லாத்தின் உண்மையான அழகிய போதனையை பிரச்சாரம் செய்வது நமது குறிக்கோளாகும். फैलाना, அதன் மூலம் உலகிற்கு இஸ்லாத்தின் அழகிய போதனையை அறிய கிடைக்க வேண்டும். ताकि दुनिया को इस्लाम की நமது முபல்லிகள் அல்லாஹ்வின் அருளால் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். அதுவன்றி பல்வேறு நாடுகளில் எனது சுற்றுப்பயணம் நடைபெறுகின்றது. அதன் மூலம் ஓரளவுக்கு ஜமாத்தின் அறிமுகம் ஏற்படுகின்றது. இஸ்லாம் பற்றி அவர்களுக்கு தெரிய வருகிறது. பிறகு இந்த அறிமுகத்தை மேம்படுத்தி நமது முபல்லிகள் तो उनके जरिए से भी தேசிய பத்திரிகைகளில் தொடர்ந்து காலம் எழுதுகிறார்கள். इस्लाम की तालीम को சிலர் எனது ஹுத்பாவை சான்று காட்டி இஸ்லாத்தை பற்றி பத்திரிகைகளில் தொடர் கட்டுரைகள் எழுதுகின்றனர். இந்த தூதிச் செய்தியும் சென்ற வருடம் அதிகமாக பரந்த அளவில் मुल्की अखबारों நடந்துள்ளது. कॉलम लिखते हैं। बाद ऐसे भी हैं சுற்றுப்பயணங்கள் பற்றி குறிப்பிட்டேன். சுற்றுப்பயணங்களுக்கு பிறகு इस्लाम की तालीम அது குறித்து तो ये पैगाम फिर விளக்கியும் உள்ளேன். फैला और इस साल में சென்ற வருடம் நான் அமெரிக்கா சுற்றுப்பயணம் செய்தபோது ஒட்டுமொத்தமாக 12 மில்லியன் மக்களுக்கு நமது செய்தி சென்று சேர்ந்தது. दौरों के बाद கனடா சுற்றுப்பயணத்தின் போது 2 நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். इसमें मजमूई 8.5 மில்லியன் மக்கள் வரை நமது தூதுச் செய்தி சென்று சேர்ந்தது. दौरे पे இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு நமது செய்தி போய் சேர்ந்துள்ளது. எண்ணற்ற அல்லாஹ்வின் அருளால் இந்த கோணத்தில், அதாவது தூதுச் செய்தி சென்று சேர்ப்பதற்குரிய புதிய வழிகள் திறக்கின்றன. अल्लाह ताला के எனது சுற்றுப்பயணம் பற்றி इस लिहाज से भी அதில் தூதுச் செய்தியை எட்ட வைக்கும் வழி திறந்தது பற்றி கூறினேன். அதில் முபல்லிகள் பத்திரிகைகளில் எழுதி அதனை மேம்படுத்தினர். मैंने कहा அவர்கள் செயற்துடிப்புள்ள ஆர்வமுள்ள முபல்லிகள் ஆவர். मुबल्लिगीन ने அவர்கள் அதனை மேலும் மேம்படுத்துகின்றனர். அதில் அல்லாஹ்வின் அருளால் மாபெரும் வெற்றியும் கிடைக்கின்றது. इस काम को फिर आगे बढ़ाते हैं அதுபோன்று और ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொண்ட போது अल्लाह ताला फजल से उनको बड़ी कामयाबी கடந்த ஆண்டு 2 முறை அங்கு சுற்றுப்பயணம் சென்றேன். जर्मनी के दौरों के दौरान 2 दायरे की गुज़श्ता साल मैंने பள்ளிகளில் அடிக்கல் நாட்டினேன். याद रखे और जलसे में மாநாடுகளிலும் கலந்து கொண்டேன்.
அதன் ரேடியோவும் டிவி சேனல்களும் பத்திரிகைகளும் கவரேஜ் செய்தன. அவை ஜெர்மனியுடன் மட்டும் தொடர்புடையவை அல்ல, सिर्फ वो जर्मनी तक ही नहीं, மாறாக ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து உடைய கம்பைன்ட் டிவி சேனல்கள் இருந்தன. तौर पर இவ்வாறு ஒட்டுமொத்தமாக जो जर्मनी के हुए அந்த ஜெர்மனி பயணத்தின் மூலம் 4 மில்லியன் மக்கள் வரை செய்தி சேர்ந்தது. न्यूजीलैंड है, जापान, பிறகு சிங்கப்பூர், इनके दौरे के दौरान ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் ஆகிய சுற்றுப்பயணங்கள் மூலம் பரந்த அளவில் மீடியாக்கள் கவரேஜ் கிடைத்தது. तो ये अल्लाह அதன் மூலம் 3 கோடி பேர் வரை நமது செய்தி சேர்ந்தது. ये कभी नहीं, இவை அல்லாஹ்வின் அருளாகும். इंसानी कोशिश से ये कभी नहीं हो सकता. இவை மனித முயற்சியால் ஒருபோதும் முடியாது. तो ये हाल है कि ऑस्ट्रेलिया में மனித முயற்சியின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால், के साथ भी उनका ताल्लुक था, ஆஸ்திரேலியாவில் நமது வெளிவிவகார செயலருக்கு ஒரு பத்திரிகையுடன் தொடர்பு இருந்தது. कहा और उसने कहा मैं इंटरव्यू के लिए आ जाऊंगा. அவர் அந்த பத்திரிகையாளரை उसने मदद कर दी. என்னை பேட்டி எடுக்க அழைத்திருந்தார். ये इंसान ऐसा किया அவரும் ஒப்புக்கொண்டிருந்தார். कि और 15 मिनट के बाद ஆனால் கடைசி நேரத்தில் வர முடியவில்லை என மன்னிப்பு கேட்டுவிட்டார். लगता था कि वो नुमाइंदा इस इंतजार ஆனால் இறைவன் என்ன செய்தான் என்றால், पता लगे, அவர் மன்னிப்பு கேட்ட 15 நிமிடத்திற்கு பின்னர் उसके बाद தேசிய பத்திரிகை ஒன்றுடன் தொடர்பு கொண்டபோது की वजह से है அப்பத்திரிகை நம்மை எதிர்பார்த்து காத்திருந்தது போன்று தென்பட்டது. எனது ஆஸ்திரேலியா பயணம் குறித்து நான் இங்கு வந்தது தெரிவிக்கப்பட்டதும் इंटरव्यू लेगा और वो भी नेशनल தெரிவிக்கப்பட்ட 15 நிமிஷத்தில் வந்துவிட்டார். की शादी हो जाएगी. இது முழுவதும் இறை அருளால் மட்டுமே நடந்தது. में भी அல்லாஹ் தஆலா தனது जमात के मुतालिक खबर नशर की गई. ஆதரவு மற்றும் உதவிகளின் காட்சியை நமக்கு காட்டுகிறான். इंटरनेशनल चैनल இதுவன்றி उन पर खबरें नशर हुई. இவ்வளவு குறுகிய காலத்தில் அப்பத்திரிகை பிரதிநிதி வருவார், நம்மை பேட்டி எடுப்பார். அதுவும் தேசிய பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி எடுப்பார். பிறகு தேசிய அளவிலான பத்திரிகையில் அது வெளிவரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. जापान का एक अखबार है, ஜெர்மனிய வரலாற்றிலும் கூட முதலாக ஜமாத் செய்தி ஒரு தேசிய டிவியில் வெளியாகியது. यही नहीं ஆஸ்திரேலியாவின் ஒரு இன்டர்நேஷனல் சேனல் ஒன்றும் நமது செய்தியை ஒளிபரப்பியது. நான் முன்னரே கூறியிருந்தேன், அதன் மூலம் 46 நாடுகளில் நமது செய்தி சென்றது. நியூசிலாந்தின் தேசிய டெலிவிஷனும் செய்தி வெளியிட்டது. उसके बारे में भी खबरें शायद ஜப்பானின் ஒரு பத்திரிகையின் சர்க்குலேஷன் मिल गई है. बड़ी अच्छी वसी जगह है. 20 மில்லியன், அதாவது 2 கோடி. एक हॉल भी उसमें तामीर हुआ है. அந்த பத்திரிகையும் என்னை பேட்டி எடுத்தது. कि हॉल का रुख அது மட்டுமின்றி அங்குள்ள பொறுப்பு பிரச்சாரகரையும் பேட்டி கண்டது. மீண்டும் செய்தி வெளியிட்டது. बहरहाल इस मस्जिद के இஸ்லாம் பற்றி கேள்விகள் தொடுத்தது. इस्लाम का तारुफ, அங்கு நமது முதல் மஸ்ஜித் உருவாகி கொண்டிருக்கிறது, जैसा कि मैंने कहा அது குறித்து செய்தி வெளியிட்டது. அல்லாஹ்வின் அருளால் ஒரு பரந்த இடம் அங்கு நமக்கு கிடைத்துள்ளது. மிக நல்ல இடம். तौर पर அதில் ஒரு ஹாலும் கட்டப்பட்டுள்ளது. बल्कि बाद में ஹாலும் கூட கிப்லாவை நோக்கியவாறு உள்ளது. அதனால் மாற்றியமைக்கும் தேவையும் ஏற்படாமல் போனது. लगी थी जब दी गई. இதனால் ஜப்பானில் இந்த பள்ளி கட்டியதால் ஜமாத்தின் அறிமுகம் மேம்பாடு அடைந்தது. तो बहरहाल अल्लाह ताला के நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த மஸ்ஜித் பற்றி के जरिए से எனது சுற்றுப்பயணத்தின் காரணத்தால் ஒரு தற்காலிக விளம்பரம் ஏற்பட்டது மட்டுமல்ல, 18 करोड़ 26 लाख अफराद तक अहमदीद के पैगाम पहुंचे. அதன் பிறகும் கூட நமது பிரச்சாரகரை அவர்கள் வந்து பேட்டி எடுத்தனர். 1088 अखबारात के जरिए இதனால் முதலில் வெளியிட்ட செய்தி மேலும் விரிவடைந்தது. ताला का फजल और एहसान है. எவ்வாறு இருப்பினும் இறைவனின் அருள் எண்ணற்றது. ரேடியோ டெலிவிஷன் மூலமாக உலகில் எனது சுற்றுப்பயணத்தின் காரணத்தினால் 18 கோடியே 26 லட்சம் பேர் வரை நமது செய்தி போய் சேர்ந்தது. அதுபோன்று இவ்வருடம் इस्लाम का पैगाम पहुंचा.
1088 பத்திரிகைகள் மூலம் 16 கோடி பேருக்கு மேல் நமது செய்தி போய் சேர்ந்தது. वो हमारे MTA के प्रोग्राम उन्होंने देने शुरू இது அல்லாஹ்வின் அருளாகும். किया जो हुआ 2013 का, उसके प्रोग्राम उन्होंने दिखाए। அவன் இவ்வளவு பரந்த அளவில் हम जो हैं सैटेलाइट के जरिए அஹ்மதியத் ஆகிய உண்மை இஸ்லாத்தின் செய்தியை எட்ட வைக்க ஏற்பாடு செய்தான். இது இல்லாமல் ஆப்பிரிக்காவிலும் பணி நடைபெறுகிறது. हकीकी इस्लाम का पैगाम पहुंचाने के அவையும் மிக பரந்த அளவில் நடைபெறுகிறது. மீடியாக்கள் மூலம் रिसेप्शन मेरी हुई हैं। அங்கு கோடிக்கணக்கான பேருக்கு செய்தி போய் शामिल होने वाले भी बड़े சேர்ந்து கொண்டிருக்கிறது. पढ़े लिखे கானாவின் सियासतदान அரசு டிவி, और पॉलिसी बनाने वाले கானா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனினுடைய டிவி ஆகும். के लिए तस्वुर बिल्कुल नहीं आता, நமது MTA செய்தியை जबकि ये तस्वुर नहीं था। ஒளிபரப்ப தொடங்கியுள்ளது. 2013 ஆண்டின் ஆண்டு மாநாட்டு காட்சிகளை ஒளிபரப்பியது. இந்த புரோகிராம் किन किन फजलों को इंसान गिने, சேட்டிலைட் மூலமாக मुनाफिक तबा கானா அல்லாமல் அதன் அண்டை நாடுகளுக்கும் போகிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா அசாதாரணமான முறையில் உண்மையான இஸ்லாமை சென்று சேர்க்கும் வழியை அங்கு திறந்து தந்துள்ளான். चंद एक சென்ற ஆண்டில் பல்வேறு ரிசப்ஷன் நிகழ்ச்சிகள் எனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டன. அதில் கலந்து கொண்டவர்கள் நல்ல தாக்கத்திற்கு ஆளாகினர். ये किसी शख्स படித்த மக்கள், அரசியல்வாதிகள், அரசு கொள்கைகளை உருவாக்குபவர்கள் ஆகியோருக்கும் இஸ்லாம் பற்றி அறிய கிடைத்தது. वाले पास फैला दी, அவர்கள் இதனை கற்பனையும் செய்ததில்லை. ऐसे लोगों को उससे இஸ்லாத்தின் இந்த உண்மையான போதனைகள் அவர்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தின. कैसे बातें करते ஆக எத்தனை அலுவலைத்தான் மனிதன் எண்ண முடியும். சில நயவஞ்சக இயல்புடையவர்கள் இம்முறை இவ்வாறும் பேசினர். இது இன்னார் மூலம் உருவானது, இவ்வளவு செலவு செய்து உருவாக்கப்பட்டது என்று பேசினர். எவ்வாறு இருப்பினும் ஜமாத்தின் ஒரு சிலர் தான் அத்தகையவர். ஜமாத்தின் செய்தியை சென்று சேர்ப்பதற்கு எந்த மனிதனின் தேவையும் இல்லை. இது அல்லாஹ்வின் அருளாகும். காரணமில்லாமல் சில விஷயங்களை சிலர் பரப்பி விடுவது போன்று எந்த செலவும் செய்யப்படுவதும் இல்லை. எனவே ஜமாத் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். उनसे लोग मिलने की நயவஞ்சகமுள்ளோர் பல்வேறு விதமாக கதை கட்டி விடுகின்றனர். இவ்வளவு பரந்த அளவில் ஒரு மனித முயற்சியில் ஒரு வேலை நடக்க முடியாது. उसके बाद उन्होंने बड़ी लजाजत से बार बार ख्वाहिश की मिलने की, और हमारे जमात के अफराद इस बात के गवाह हैं। முழுக்க முழுக்க இது அல்லாஹ்வின் அருளாகும். அல்லாஹ் விரும்பாவிட்டால் நாம் எவ்வளவுதான் விரும்பினாலும் இது நடந்திருக்காது. या किसी शख्स के जरिए से पैगाम पहुंचता है, ये इंतहाई गलत तस्वुर है। ये अल्लाह ताला का फर्ज இன்னும் சொல்வதாயின் பல்வேறு சுற்றுப்பயணங்களில் நான் பார்த்துள்ளேன். சில முக்கியஸ்தர்களை சந்திப்பதை பலர் விரும்புகின்றனர். पहुंचाऊंगा। किसी शख्स ने नहीं, அத்தகையோர் என்னை சந்திக்க விரும்பினர். हर अहमदी को याद रखना चाहिए कि ना हमने किसी दुनियावी आदमी ஆனால் நான் சில காரணங்களுக்காக மறுத்துவிட்டேன். की जरूरत है। ஆனால் அதன் பிறகும் அவர்கள் பெரும் விருப்பத்துடன் மீண்டும் மீண்டும் சந்திக்க விருப்பம் தெரிவித்தனர். और वही हमारा मददगार ஜமா சகோதரர்கள் இதற்கு சாட்சி ஆவார்கள். की तरक्की के गैर मामूली मिजाज எனவே இவரை சந்திப்பதால் அல்லது இவரால் இஸ்லாத்தின் தூது செய்தி மக்களை சென்றடைந்துவிடும் என்று நினைப்பது மிகவும் தவறான கற்பனையாகும். இது அல்லாஹ்வின் அருளாகும். இதுவே அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதமாகும். அல்லாஹ் கூறினான், நான் உனது பிரச்சாரத்தை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன். எந்த மனிதனும் எட்ட வைக்கப் போவதில்லை. எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் எந்த உலக லீடர்களிடமும் எதுவும் பெறப்போவதில்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. होती रही अफ्रीका में। நாம் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்துள்ளோம். அவனே நமது எஜமானனும் அவனே நமது உதவியாளனும் ஆவான். हम तो ஜமாத்தின் அசாதாரண வளர்ச்சி நமக்கு அதை காட்டுகிறது. दहशतगर्दी का इस्लाम है। ஆப்பிரிக்காவில் நமது இந்த முன்னேற்றம் சில பேர்தாங்கி ஆலயங்கள் नाम नेहाद जिहाद தலைவர்களிடம் பெரும் நிம்மதியின்மையை ஏற்படுத்தியுள்ளது. और यही बात जो है அவர்கள் உலகம் या उलमा को चुपती அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் ஒன்று திரள்வதில் மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக அவர்களது கவலை மக்கள் அஹ்மதியா ஜமாத் மூலம் உண்மை முஸ்லீம் ஆகிறார்களே என்பதுதான். கடந்த சில நாட்களுக்கு முன் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரும் முயற்சி நடந்தது. का एक ग्रोह आया था। என்ன நடக்கிறது
இம்மக்கள் அஹ்மதியா ஜமாத் மூலம் முஸ்லிம் ஆகின்றார்களே, நாம் கடுமை தீவிரவாதம் மூலம் இஸ்லாத்தை பரப்ப முயல்கின்றோம். இம்மக்களோ குழப்பம் கிளர்ச்சிகளில் இருந்து விலகிச் செல்கின்றார்கள். பேர்தாங்கி ஜிஹாதை விட்டு முஸ்லிம்களாக இருந்தும் விலகுகின்றார்கள். இந்த விஷயமே இந்த உலக லீடர்களுக்கும் உலமாக்களுக்கும் எரிச்சல் ஊட்டுகிறது. நமது டோக்கோ முபல்லி கூறுகிறார், ஆயார்கோ என்ற ஒரு ஊர். அங்கு சென்றபோது அங்கு புதிதாக பையத் செய்தவர் கூறினார், முதலில் இங்கு ஒரு நாள் முஸ்லிம்களின் ஒரு குழு வந்தது. எங்களுக்கு உண்ணவும் குடிக்கவும் சிறிது வழங்கினர். பிறகு கூறினர், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்குமாறு உங்களுக்கு அழைப்பு விடுகிறோம். நாங்கள் கூறினோம், நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர்களா, ஆசை காட்டுகின்றீர்களா? இந்த பொருள்களையும் தந்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினால் நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டோம். ஏனெனில் எங்களிடம் அஹ்மதியா ஜமாத்காரர்கள் வந்தனர். அவர்கள் எங்களிடம் இஸ்லாத்தை தப்லீக் செய்தனர். நாங்கள் முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அவர்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை காட்டவில்லை. அவர்கள் எங்களுக்கு அழகிய போதனையை கற்றுத் தருகின்றனர். எங்கள் குழந்தைகளுக்கு தொழவும் கற்றுத் தருகின்றனர், குர்ஆன் ஓதவும் கற்றுத் தருகின்றனர். எனவே நாங்கள் உங்களிடம் இப்பொருள்களை வாங்க மாட்டோம். நீங்கள் எடுத்து வைக்கின்ற இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை ஏற்போம். அந்த தப்லீகை இன்று அஹ்மதியா ஜமாத் தான் செய்கிறது. பிறகு அங்கு எண்ணிக்கை அல்லாஹ்வின் அருளால் அதிகரித்தது. புதிதாக பையத் செய்தவர்கள் மஸ்ஜிதை உருவாக்கியுள்ளனர். நைஜர் முபல்லிக் எழுதுகிறார், பர்னி கோர்னி என்ற ஊரின் சிறு கிராமம் புத்தூரோ, அங்கு தப்லீக் செய்யப்பட்ட போது அல்லாஹ்வின் அருளால் ஒரு ஊர் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தது. உடனேயே அங்கு குழந்தைகளுக்கு இஸ்லால் குர்ஆன் கிளாஸ் தொடங்கியது. அங்கு இமாம்களுக்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் தொடங்கப்பட்டது. தர்பியத் புரோகிராம்கள் உருவாக்கப்பட்டன. இது பற்றிய செய்தி அங்கிருந்த வஹாபி இமாமுக்கு வந்ததும் அவர் உடனே மௌலவிகளின் குழுவை அழைத்துக் கொண்டு சென்று அங்கு சொற்பொழிவாற்றத் தொடங்கினார். அஹ்மதிகள் காபிர்கள், அவர்களை மறந்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பள்ளி கட்டித் தருகிறோம். ஊரின் சீஃப் கூறினார், நான் பிறப்பால் முஸ்லிம், இப்போது வாழ்வின் கடைசி பகுதியில் இருக்கிறேன். நான் ஒருபோதும் குழந்தைகள் குர்ஆன் ஓதியோ இஸ்லாமிய விஷயங்களை பேசியோ பார்த்ததில்லை. ஆனால் ஜமாத் அஹ்மதியாவின் பரக்கத்தால் எனது சிறு பெண் குழந்தைகள் துஆவும் ஹதீஸும் கூறுகின்றன. நீங்கள் இப்போது கூச்சலிட்டதை மன்னித்து விடுகிறேன். ஆனால் இனியும் நீங்கள் இங்கு திரும்பினால் ஊரில் உள்ள இளைஞர்களை வைத்து உங்களை அடிக்க வைப்பேன். மௌலவிகள் இப்பேச்சை கேட்டு தைரியம் இழந்து காரில் ஏறி ஓடிவிட்டனர். புர்கினா பாசோவின் முபல்லிக் எழுதுகிறார், பன்ஃபோரோ ரீஜனில் உடைய ஒரு ஜமாத் மியாக்காரா, அங்கு அந்த ஊரின் 200 பேர் உள்ளனர். அவர்கள் இவ்வருடம் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தனர். அந்த ஊரின் 2 குடும்பங்கள் அன்சாரே தீன் என்ற பிரிவை சார்ந்தவர்கள் மிகவும் கூச்சலிட்டனர். தனித்தனியாக சந்தித்து ஜமாத் நபர்களை கட்டாயப்படுத்தினர். அஹ்மதியா ஜமாத்தை விட்டுவிடுங்கள், அன்சாரே தீன் பிரிவில் இணையுங்கள் என்றார். ஆனால் அஹ்மதிகள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அவர்களோ அழுத்தம் கொடுத்தனர். அஹ்மதிகள் கூறினர், அஹ்மதிகளின் தப்லீகும் தர்பியத்தும் எங்களை எந்த அளவுக்கு மன நிறைவு செய்வித்தது என்றால், நாங்கள் ஒருபோதும் அஹ்மதியத்தை விட்டுவிட்டு இருளுக்கு திரும்ப விரும்பவில்லை. அவர்கள் பிறகு முறையாக சந்தாவும் தரத் தொடங்கினர். அதுபோன்று பெனினில் உள்ள ஒரு சின்ன ஊர் ஜுருமேதே,
அங்குள்ள ஒரு மனிதர் கரீம் என்று பெயர் பையத் செய்திருந்தார். 2-3 மாதத்திற்கு பிறகு மௌலவிகளின் தாக்கத்திற்குள்ளாகி எதிர்க்கத் தொடங்கினார். ஒரு நாள் அங்குள்ள முஅல்லிம் ஜமாத் அமீரிடம் இம்மனிதர் ஜமாத்துக்கு எதிராக கடும் வார்த்தைகளை கூறுகிறார் என்று கூறினர். பரவாயில்லை, ஒருவர் முர்ததாகிவிட்டால் அல்லாஹ் ஒரு ஜமாத்தையே தருவேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினேன் என்று அமீர் சாஹிப் கூறுகிறார். மேலும் அமீர் சாஹிப் கூறுகிறார், ஒரு நாள் நானும் அந்த முஅல்லிம் சாஹிபும் அகோனோபே என்ற ஊரின் சீஃப், அவரை மன்னர் என்று கூறுவர், அவரிடம் தப்லீக் செய்தோம். அல்லாஹ்வின் அருளால் அவர் அஹ்மதி ஆனார். பிறகு வாகா என்ற ஊரில் உள்ள சிலர் அங்கிருந்தனர். அவர்கள் எங்கள் ஊருக்கும் வாருங்கள், வந்து தப்லீக் செய்யுங்கள் என்றனர். மக்ரிப் தொழுகை அவ்வூரில் தொழுதோம், தப்லீக் செய்தோம். 32 பேர் பையத் சேர்ந்தனர். இவ்வாறு அங்கு ஒரு புதிய ஜமாத் உருவாகியது. கெட்ட வார்த்தையை பேசிய அம்மனிதர் ஒரு வழக்கில் போலீசால் தேடப்பட்டவராக இருந்தார். எனவே அக்கிராமத்தை விட்டு சென்று விட்டார். நைஜீரியாவின் முபல்லிகின் சார்ஜ் எழுதுகிறார், கேமரூன் பகுதியில் ஃபம்போன் பகுதியில் அதிகமாக முஸ்லிம்கள் வாழும் ஊர். அங்கு முதலாக ஹிலாஃபத் என கூட்டம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு வருடத்தையும் போன்று இவ்வருடமும் கேமரூனில் பாகிஸ்தானில் இருந்து வந்த தப்லீக் கூட்டம் அகமதிகளை குறிவைக்க முயன்றனர். ஹிலாஃபத் என கூட்டம் பற்றி ரேடியோவிலும் டிவியிலும் செய்தி வந்ததும் அவர்களுக்கும் செய்தி சென்று சேர்ந்தது. இதனால் தப்லீக் ஜமாத்தின் 24 பேர் கொண்ட ஒரு குழு, அதில் 10 பேர் கீனியா வழியாகவும் மற்றும் 15 பேர் கேமரூனில் இருந்து சாட் எல்லை வழியாகவும் வந்தனர். அவ்வூரில் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தினர் நிறைய இருந்தனர். இங்குள்ள சீஃப் இமாம், நாயிப் இமாம்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றவருடன் பைஅத் செய்திருந்தனர். வந்த குழுவினர் நமது முஅல்லிம் மூலமாக தொடர்பு கொண்டனர். அந்த முஅல்லிம் மூலம்தான் அங்கு ஜமாத்தின் செடி நடப்பட்டது. அந்த முஅல்லிமின் மனைவியிடம் தப்லீக் குழு விசாரித்தது. முஅல்லிம் சாஹிபுடைய மனைவி முஅல்லிம் சாஹிப் வெளியில் போயிருப்பதாக கூறினார். உடனே அம்மக்கள் அங்குள்ள சென்ட்ரல் மஸ்ஜிதுக்கு வந்தனர். அல்லாஹ்வின் அருளால் அது பெரிய பள்ளிவாசலாகும், ஜமாத் அஹ்மதியா பள்ளியாகும். அங்கு அவர்கள் சீஃப் இமாமிடம் கூறினர், நாங்கள் இங்கு தப்லீக் செய்ய விரும்புகிறோம். இங்கு நாங்கள் அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கைகளை கூற விரும்புகிறோம். உடனே நமது சீஃப் இமாம் கூறினார், நீங்கள் அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக பேச விரும்பினால் உங்களிடம் நான் கோரிக்கொள்கிறேன், நீங்கள் நிற்கின்ற இந்த பள்ளி அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளியாகும். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதி முஸ்லிம்களே ஆவோம். எனவே ஒருபோதும் அவ்வாறு செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் அனைவரும் இங்கிருந்து போகலாம். பிறகு போலீசுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றினர். அதுபோன்று தற்போது தென்னாப்பிரிக்காவில் பாகிஸ்தான் மௌலவிகள் ஒன்று கூடினர். பாகிஸ்தானின் 20 மௌலவிகள் கொண்ட குழு ஒன்று டெல்லி, இந்தியாவிலிருந்து வந்திருந்தனர். சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு குழு வந்துள்ளனர். முஸ்லிம் ஜுடிஷியல் கவுன்சிலின் ஏற்பாட்டின் கீழ் ஜமாத்துக்கு எதிராக கான்பரன்ஸ் புரோகிராம்கள் செய்கிறார்கள். சிரேலியோனில் பாகிஸ்தானிய தப்லீக் முல்லாக்கள் எஹிப்தின் அல் அஷ்ஹர் யூனிவர்சிட்டியில் படித்த முல்லாக்கள், சிரேலியோனில் இருந்து சவுதி அரபு சென்று படித்து வந்த முல்லாக்கள் உட்பட சவுதி அரேபியாவின் செலவில் நூற்றுக்கணக்கானோர் இங்கு வந்துள்ளனர். கூறுகின்றனர், ஒவ்வொரு பிளைட்டிலும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கு வருகின்றனர். ஊர்களிலும் கிராமங்களிலும் சென்று ஜமாத் அஹ்மதியா மற்றும் ஷியாக்களுக்கு எதிராக மக்களை தூண்டுகின்றனர். தப்லீக் செய்வதற்கு பதில் குழப்பம் செய்கின்றனர்.
பெரும் செலவு செய்து மாநாடுகள் நடத்துகின்றனர். अल्लाह ताला के फजलों ஆப்பிரிக்காவுக்காக, குறிப்பாக சிரேலியனுக்காக கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் வளர்ச்சி மற்றும் பள்ளிக்கூடம் உருவாக்குதல் என்ற பெயரில் செய்யப்படுகின்றன. इस्लाम के मिशन की तकमील की कोशिश करें. இவ்வாறு அங்கிருந்து செய்திகள் வருகின்றன. இதை செய்து தருகிறோம், அதை செய்து தருகிறோம் என்கின்றனர். ஆனால் எப்போதும் போல் முன்னரும் இதுபோன்று பலமுறை நடந்துவிட்டது. அங்கு செல்கின்றனர், பைசாக்களை அறிவிக்கின்றனர், ஆனால் உதவிகள் வருவதில்லை அல்லது தங்களுக்குள்ளேயே தின்றுவிட்டு போய்விடுகின்றனர். அத்துடன் முடிந்தது கதை. இன்ஷா அல்லாஹ் இதுவும் அவ்வாறுதான் முடியும். எவ்வாறு இருப்பினும் எந்தெந்த ஜமாத்துகள் முன்னேறுகின்றனவோ, எந்தெந்த அருள்கள் இறைவனிடமிருந்து இறங்குகின்றதோ அங்கெல்லாம் எதிர்ப்பும் வலுக்கின்றது. அதுவே நடக்கும். அதிலெல்லாம் நமக்கு கவலை இல்லை, கவலை தேவையும் இல்லை. இறுதியில் இவர்களின் விதியில் தோல்வியே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நாம் கவலைப்பட தேவை உள்ள ஒரு விஷயமாவது, வருங்காலத்திலும் இறைவனின் அருளுக்கு வாரிசாவதற்காக, இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்காக நாம் நமது ஈமானை முன்னரை விட அதிகமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னரை விட அதிகமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய பிரச்சாரத்தை முழுமைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். முன்னரை விட அதிகமாக துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். துஆவினால் இவ்வருடத்தை நிரப்புங்கள். துரூத் இஸ்திக்ஃபார் மீது கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா நம் மீது ரஹ்மத்தின் பார்வையை செலுத்தி தனது அருளை நம் மீது விரித்துக் கொண்டே செல்லத்தக்க அளவில் கவனம் செலுத்துங்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை அவர்கள் மீதே திருப்புவானாக. ஒவ்வொரு எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் காற்றில் பறக்க விடுவானாக. அல்லாஹின் அருள் முன்னரை விட அதிகமாக நம்மீது இறங்கட்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகிறார்கள், துஆவில் அல்லாஹ் தஆலா பெரும் ஆற்றலை வைத்துள்ளான். அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் என்னிடம் இல்ஹாமில் கூறினான், எது நடக்குமோ அது துஆவின் மூலமே நடைபெறும். நமது ஆயுதம் துஆவே ஆகும். அதுவன்றி வேறு எந்த ஆயுதம் என்னிடம் இல்லை. இந்த ஆயுதத்தையே நாமும் பயன்படுத்த வேண்டும். நாம் இதனை சரியான முறையில் பயன்படுத்துவோராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்று ஜனவரியின் முதல் ஜுமாவாகும். நடைமுறைப்படி வக்ஃபே ஜதீதின் புதிய ஆண்டின் அறிவிப்பு இந்த ஜுமாவில் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டில் கிடைத்த இறை அருள் பற்றியும் குறிப்பிடவும் படுகிறது. வக்ஃபே ஜதீத் மூலம் செய்ததும் செய்து கொண்டிருப்பதும் சொல்லப்படுகிறது. அவற்றுள் சிலவற்றை நான் குறிப்பிட்டேன். ஆப்பிரிக்காவில் வக்ஃபே ஜதீத் சந்தாவினுடைய பெரும் தொகை செலவிடப்படுகிறது. அதுவும் அல்லாஹ்வின் அருளாகும். இந்த சந்தா மூலம் தப்லீக் மைதானத்தில் முன்னேறவும் மஸ்ஜிதுகள் உருவாக்கவும் செலவு செய்யப்படுகிறது. இது தொடர்பாக நான் மேலும் சிறிது கூறுவேன். நாம் அறிந்தது போன்று வக்ஃபே ஜதீத் திட்டம் முதலில் பாகிஸ்தானில் மட்டும் இருந்தது. 4வது ஹிலாஃபத்தில் பாகிஸ்தானுக்கு வெளியிலும் இத்திட்டம் கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலம் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஜமாத்துகளின் பணிகளை விரிவுபடுத்தப்பட்டது. நான் கூறியது போன்று கடந்த ஒரு வருடமாக ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் மஸ்ஜிதுகளும் பிரச்சார நிலையங்களும் கட்டப்பட்டன, சில வாங்கப்பட்டன. அதுபோக தப்லீக் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டன. அதனால் லட்சக்கணக்கான நற்பேறு பெற்ற ஆன்மாக்கள் அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ள இறைவன் வாய்ப்பளித்தான். நிச்சயமாக வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தியாகங்கள் செய்கின்றனர். ஆனால் அவர்களின் ஏழ்மையினால் அவர்களின் செலவினங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு தியாகம் செய்ய முடிவதில்லை. எனவே செல்வந்த நாடுகளின் வக்ஃபே ஜதீதின் நிதி ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவிற்காக செலவு செய்யப்படுகின்றது. ஆனால் நான் கூறியது போன்று இந்த நாடுகளின் மக்களும் ஒரு உத்வேகத்துடன் சந்தா தரத்தான் செய்கின்றனர். நமது கினிகுனாக்குரி முபலிக் எழுதுகிறார், ஓர் அஹ்மதி இளைஞர் முகமது சாகோ கூறுகிறார், எனது திருமண தேதி முடிவு செய்யப்பட்டது.
கல்யாண செலவுகளை சமாளிக்க போதுமான தொகை வீட்டில் இல்லை. इनके रीजन பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடங்களிலிருந்து கூட கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டது. அப்போது சந்தாவுக்கான அறிவிப்பு வந்தது. வீட்டில் இருந்த தொகையையும் எடுத்து சந்தாவுக்காக கொடுத்து விட்டேன். அதனால் மக்கள் கூச்சலிட்டனர், என்ன காரியம் செய்தாய், मुझे भी लिखा दुआ के இந்த கொஞ்ச தொகையையும் சந்தாவாக தந்து விட்டாய். அந்த இளைஞர் கூறுகிறார், நான் இறைவன் மீது உறுதி கொண்ட மனிதனும் ஆவேன், எனவே பயப்பட வேண்டாம், இறைவனே எனக்கு உதவி செய்வான். उसे भी देती हैं, இறைவழியில் தரப்பட்டது வீணாகாது फसलें लगाएंगे கூறுகிறார். அடுத்த நாளே அவர் வேலைக்காக போனபோது நீண்ட காலமாக வராத தொகையெல்லாம் கிடைத்துவிட்டது. மாலை வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்தபோது மக்கள் வியந்து போயினர். எவ்வளவு விரைவாக இறைவன் அருள் செய்து விட்டான் என்றும் अल्लाह ताला ने उसमें इतनी தியாகம் செய்வதற்கும் என்ன விதவிதமான வழிகளை இவர்கள் கையாளுகின்றனர் என்று மக்கள் வியந்தனர். பெனினில் இருந்தும் நமது इसी तरह गैम्बिया की முபல்லிக் எழுதுகிறார், வருட ஆரம்பத்தில் அட்லாண்டிக் பகுதியாகிய குத்தூனே பகுதியில் எவ்வளவு மழை பெய்ததென்றால் மக்களின் தானியங்கள் அனைத்தும் அழிந்தன, பஞ்சம் ஏற்பட்டது, எல்லாம் மூழ்கிவிட்டது. சந்தா என்ன, உண்ண கூட எதுவும் மிஞ்சவில்லை. और अपने गलों से जो भी இந்நிலையை மாற்ற என்னிடமும் துவாவுக்காக எழுதினர். आपसे पीछे रहे பிறகு அங்குள்ள ஒரு ஜமாத்து दिलों में भी ஒரு முடிவு செய்தது, நமது தானியங்கள் அனைத்தும் அழிந்து விட்டன, நாம் கிராமப்புற ஜமாத்துகளாவோம், நாம் இவ்வாறு செய்வோம், இம்முறை நாம் பயிரிடுவோம், அதில் ஒரு பகுதி வயலில் ஜமாத்திற்காக பயிரிடுவோம், ये कहा गया அவை அனைத்தும் சந்தாவாக கொடுத்து விடுவோம். इस पे उन्होंने वो இவ்வாறு முடிவு செய்து விதைத்தனர். இறைவன் எவ்வளவு பரக்கத்து தந்தான் என்றால் लापी कर देगा। चुनांचे अल्लाह ताला ने भी 11,800 பிராங்க் வருமானம் கிடைத்தது. அனைத்தையும் சந்தாவாக தந்தனர். अपन को उनको तोहफा दे गया। அதுபோன்று கேம்பியாவின் ஒரு பெண்மணி கூறுகிறார், சந்தா வசூலிப்பவர் வசூலிக்க வீட்டுக்கு வந்தார். அவர் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் ஒவ்வொரு பிள்ளை சார்பாகவும் சிறு சிறு தொகை கொடுத்து வந்தார். कहती हैं முபல்லிக் இதை கூறுகிறார், इसका चंदे பிள்ளைகள் உள்ளே சென்றனர். ஒவ்வொருவரும் சிறு தொகையை தமது சேமிப்பு பெட்டியிலிருந்து தந்துவிட்டு, से जब राब्ता किया गया நாங்கள் மட்டும் ஏன் நற்கூலியில் இருந்து பின்தங்க வேண்டும் என்று கூறினர். के फजलों को गिरने लगी और अपने तरफ இவ்வாறு लाख फ्रांक பிள்ளைகளின் உள்ளத்தில் கூட அல்லாஹ் தஆலா சந்தாவின் முக்கியத்துவத்தை போடுகின்றான். அதுபோன்று கேம்பியாவில் ஒரு புதிதாக பயிர் செய்த பெண்மணி के इनके फलां துணிமணிகளை துவைக்க சோப்பு வாங்க சென்றார். उसकी तरफ से भी 30,000 வழியில் அவருக்கு சந்தா வேண்டப்படுகிறது, ஒவ்வொருவரும் தம்மால் இயன்றதை தருமாறு கோரப்படுகிறது என்று தெரிய வந்தது. உடனே அவர் அவரிடமிருந்த தொகையை கொடுத்தார். का मामूली चंदा சோப்பு அல்லாவே ஏற்பாடு செய்வான் என்றார். அல்லாஹும் ஏற்பாடு செய்தான். लोग भी 2 நாளுக்கு பிறகு அவரது விருந்தாளி வந்தார். சோப்புகள் அடங்கிய ஒரு முழு பெட்டியையே அவருக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டார். இவ்வாறு इसी तरह பெனினுடைய ஒரு பெண் இருந்தார். மிகவும் மறைத்து நன்மைகளை செய்பவர், மார்க்க பணிகளில் ஆர்வமாக பங்கேற்பவர். அவர் கூறுகிறார், அவரது சந்தாவும் கணிசமானதாக இருந்தது. இவ்வருட முடிவில் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் இறைவன் தனக்கு செய்த அருள்களை எண்ணி பார்த்து அதனை விட 1,00,000 பிராங்க் அதிகமாக சந்தா தந்தார். अहमियत ने बताया और कि इसमें बड़ी बरकत होती है चंदे இம்முறை அவரிடம் அவரது இன்ன மகளிடமிருந்தும் சந்தா எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டதும் மகளுக்காக 30,000 வழங்கினார். साइकिल खरीदने की மகளுக்கு தெரிய வந்ததும் அவரும் தனக்காக வழங்கினார். कितना चंदा चाहिए, मौलाना साहब ने बताया कि जो अल्लाह ने तौफीक दी उसके मुताबिक दे दें कि लेकिन ये இன்னொரு மகளின் சிறு சந்தா தொகை பாக்கி உள்ளது என்று கூறப்பட்டது, फिर कमी ना उसमें அதனையும் வழங்கினார். இத்தகைய மக்களும் உள்ளனர். इमाम साहब ने उन्होंने தனது ஒவ்வொரு பொருளையும் எல்லா ஆசைகளையும் அகற்றிவிட்டு சந்தாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்காக வழங்குகின்றனர். दुरुस्त है அதே போன்று தன்சானியா முபல்லிக் சாப் எழுதுகிறார், जाए मोटरसाइकिल देगा। चुनांचे अभी 6 ஒரு பகுதியில் உள்ளவர்களிடம் சந்தாவை பற்றி கூறப்பட்டதும் कमाई और 1,000 चंदे की தனது சந்தாவை தரத் தொடங்கினார்.
தேவைகள் அதிகம் இருந்தன. ஆனால் அனைத்தையும் அடக்கிவிட்டு சந்தாவின் பக்கம் கவனம் செலுத்தினார். इनका बजट 12,000 மாலி அமீர் சாப் எழுதுகிறார், चंदे की अहमियत को நமது மல்லிம் அப்துல் காதர் சந்தாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். சந்தா தருவதில் பெரும் பரக்கத் இருப்பதாக கூறினார். माना, इसलिए इसके मुताबिक அங்கு ஒரு இமாம் இருந்தார். और चुनाचे उन्होंने इसके मुताबिक अदायगी शुरू कर दी। फिर वहीं के மிகவும் ஏழை மனிதர். खरीदी इंडिया के लिखते हैं, சைக்கிள் வாங்க கூட அவரிடம் வசதி இல்லை. जम्मू कश्मीर की एक खातून அவர் கேட்டார், எவ்வளவு சந்தா வேண்டும்? पूरे इलाके மல்லிம் சாப் கூறினார், எவ்வளவு அல்லாஹ் தௌஃபீக் தந்துள்ளானோ அவ்வளவு தாருங்கள். ஆனால் எவ்வளவு தருவீர்களோ அதில் ஒருபோதும் குறைவு ஏற்படக்கூடாது. உடனே இமாம் சாப் 1000 பிராங்க் வழங்கினார். और अपनी अवलीन फुर्सत में उसको கூடவே அந்த மல்லிம் கூறினார், சந்தா என்பது பரக்கத்துக்குரியது என்பது உண்மையாகும். அல்லாஹ் உங்களுக்கு சைக்கிளுக்கு பதில் மோட்டார் சைக்கிள் தருவான். 20,000 இந்த வகையில் 6 மாதம்தான் ஆகியது. அவருக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க அல்லாஹ் வாய்ப்பு வழங்கினான். 1000 சந்தாவுக்கு பதில் 65,000 பிராங்க் வழங்கினார். चंदा लेने के लिए जाते हैं, இவ்வாறு ஹரியானாவில் ஓர் அஹ்மதியின் பட்ஜெட் भी कहते हैं उनके पास चंदा 12,000 ரூபாயாக இருந்தது. के हैं ख्वाजा साहब। சந்தாவின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டது. इस मरतबा उनके पास गए அவர் கூறினார், कि उन्होंने बहुत से गरीब दोस्तों को कारोबार से எனது மாத வருமானம் 50,000. मुझसे कारोबार में मुकाबला, அதற்கேற்ப பட்ஜெட் தயார் செய்யுங்கள். तो इन्होंने कहा काश कि कारोबार பிறகு அதற்கேற்ப வழங்கவும் தொடங்கினார். अल्लाह ताला में कारोबार, பிறகு लेकिन काश இந்தியாவின் வக்ஃபே ஜதீத் இன்ஸ்பெக்டர் எழுதுகிறார், कहते हैं मेरा माल तो जब मंडी में ஜம்மு காஷ்மீரின் ஒரு பெண்மணி ஸ்கூல் டீச்சர் ஆவார். अल्लाह ताला खुद ब खुद அந்த பகுதியிலேயே வக்ஃபே ஜதீத் சந்தா அவருடையதான் அதிகம். ஒவ்வொரு புதிய பட்ஜெட்டின் போதும் காலத்தின் खलीफा எவ்வளவு அதிகப்படுத்தியுள்ளார்கள் என்று கேட்டு அதற்கேற்ப தனது சந்தாவை கூட்டி எழுத வைப்பார். सिर्फ ये बाहर के அவர் எவ்வளவு விரைவில் சந்தா செலுத்த முடியுமோ அவ்வளவு விரைவில் செலுத்தியும் விடுவார். இவ்வருடம் அவரது கணவர் மர்ஹூமுடைய சார்பாகவும் 20,000 ரூபாய் சேர்த்து வழங்கினார். जैसा कि इन वाकयात से भी जाहिर है, பிறகு இன்ஸ்பெக்டர் வக்ஃபே ஜதீத் எழுதுகிறார், एक अहमदी की ஆஸ்னூர் ஜமாத்தில் ஒரு மனிதர் அவரிடம் माली कुर्बानी के ज़मीन में हमें சந்தா வாங்க எப்போது சென்றாலும் தனது வளர்ச்சி குறித்து ஒரு சம்பவம் கூறுவார். बयान फरमाई है। आप फरमाते हैं कि दुनिया में इंसान माल से बहुत ज्यादा मोहब्बत करता है। इसी वास्ते ताबीरुल रोया में लिखा है இம்முறை சென்றபோது அவர் கூறினார், நான் பலருக்கு தொழில் கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் இப்போது என்னோடு தொழில் போட்டி போடுகின்றனர். அந்தோ और வியாபாரத்தில் அவர்கள் என்னோடு போட்டி போடுகின்றனர். लन तनालुल बिर्रा அல்லாஹும் அவரது வியாபாரத்தில் பரக்கத்தை போடுவானாக. की हरगिज़ न அந்தோ சந்தா கொடுப்பதிலும் அவர்கள் என்னோடு போட்டி போடட்டுமே. खर्च करो। என்னுடைய பொருள் சந்தைக்கு போய் சேர்ந்துவிட்டால் सलूक का एक बड़ा हिस्सा அப்போது ரேட் குறைவாக இருந்தாலும் எனக்கு நல்ல விலையை ஏற்பாடு செய்து தந்து விடுகின்றான். எண்ணற்ற சம்பவங்கள் हमदर्दी एक ऐसी शय है जो ईमान का ஆண்களுடையதும் பெண்களுடையதும் உள்ளன. ईमान कामिल அவை नहीं होता। பொருள் தியாகம் தொடர்பானவை. इंसान சந்தாவின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெளிவாக இருந்தது. जा सकता है। மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவது மட்டுமல்ல, சுயமே செய்பவர்கள் पूरी शय है। இந்த மக்கள். और इस आयत में முடிந்தவரை தமது கால்களில் நிற்க முயல்பவர்கள். उनमें இந்த சம்பவங்களில் இருந்து வெளிப்படுவதாவது, அஹ்மதிகள் திருக்குரான் கூறுகின்ற करना भी பொருள் தியாகம் செய்யுமாறு உள்ள கட்டளைகளின் கீழ் தியாகம் செய்பவர்களாவர். का मयार और महक है। அதன் முக்கியத்துவத்தை காலத்தில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூறியுள்ளார்கள். अल्लाह ही वक़्फ़ का मयार और महक वो था जो रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि உலகில் மனிதன் பொருளின் மீது அதிகம் நேசம் வைத்துள்ளான். वसल्लम बैत लेकर हाजिर இதனாலேயே கனவிற்கான விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது, वालों रसूल को समझने वालों ஒருவர் தனது நுரையீரலை வெளியில் எடுத்து बेइंतहा ஒருவருக்கு தருவதாக கண்டால் அதன் அர்த்தம் செல்வமாகும். जायजा है वो पेश करता हूँ। இதன் காரணத்தினாலே உண்மையான இறை எச்சத்தையும் ஈமானையும் பெறுவதற்காக லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமான பொருளை செலவு செய்யாதவரை உண்மையான நன்மையை பெற மாட்டீர்கள் என்று இறைவன் கூறினான். साल था இறை படைப்பினங்களின் மீது அனுதாபம் காட்டுதலின் பெரும் பங்கு பொருள் செலவு செய்வதாகும் என்பதிலிருந்து தெரிய வருவதாவது, மனித குலத்தின் மீது அனுதாபம் காட்டுவது
ஈமானின் இரண்டாம் பாகமாகும். அதனை செய்யாமல் ஈமான் முழுமையடையாது. எதுவரை மனிதன் इस साल தன் நலத்தை விட பிறர் நலத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லையோ அதுவரை அவன் பிறருக்கு என்ன நன்மை செய்துவிட முடியும்? दफा பிறர் நலன் பேணுதல் இசார் என்ற தன்னை விட பிறருக்கு நலன் நாடுவது पाकिस्तान को பிறருக்கு பயனுள்ளவராக இருப்பதற்கு மிக மிக அவசியமாகும். இந்த வசனத்தில் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூனில் இதே தியாகத்தின் போதனை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே பொருளை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வது மனிதனது தக்வாவின் உணர்வுக்கும் உரிய பண்பாகும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுக்காக வழங்குவதில் அவரது உயர் தகுதி எவ்வாறு இருந்தது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவையை எடுத்துரைத்த போது வீட்டில் உள்ள அனைத்தையும் எடுத்துக் கொண்டு வந்து விட்டார். बरतानिया ने அல்லாஹ் தஆலா இந்த தியாகம் செய்வோர், அதன் ரூஹை புரிந்தோர் அனைவரின் பொருள்களின் உயிர்களிலும் எண்ணற்ற तमाम चंद பரக்கத்துகளை வழங்குவானாக. இவ்வருடம் மற்றும் கடந்த வருடம் பற்றிய ஒரு ஆய்வை எடுத்து வைக்கின்றேன். கழிந்தது 56வது ஆண்டு. 2014ஆம் ஆண்டு முதல் 57வது ஆண்டு தொடங்குகிறது. அதனை அறிவிக்கிறேன். கடந்த 56வது வருடத்தில் அல்லாஹ்வின் அருளால் வக்ஃபே ஜதீத் 54,84,000 பவுண்ட் பொருள் தியாகத்தை ஜமாத் எடுத்து வைத்துள்ளது. இது சென்ற வருடத்தை விட 4,66,000 பவுண்ட் அதிகமாகும். पाकिस्तान नंबर 2 पे आया था किस இவ்வருடம் तारीख ईद में பிரிட்டன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இம்முறை பிரிட்டன் முதலிடம் என்பதன் பொருள் என்னவென்றால், முதலில் நான் பாகிஸ்தானை பற்றி चंदे के लिए भी भेज दिया करें जायद देते हैं கூறுவதில்லை. பாகிஸ்தானை விட்டுவிட்டு பொசிஷன் கூறுவேன். இவ்வருடம் அல்லாஹ்வின் அருளால் பிரிட்டனின் நிலை பாகிஸ்தானை விட உயர்ந்ததாக உள்ளது. மேலும் பாகிஸ்தானை விட்டுவிட்டு ஒப்பிட்டு பார்ப்பதில் இந்த கோணத்தில் பிரிட்டன் முதலிடம், பாகிஸ்தான் இரண்டாவது இடம், नंबर इस लिहाज से बहरहाल பிறகு ஜெர்மனி, பிறகு கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா, हालात की वजह से इंतहा இந்தோனேஷியா, பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஒரு ஜமாத், பிறகு பெல்ஜியம். அல்லாஹ்வின் அருளால் இவ்வருடம் பிரிட்டனின் வசூல் மிக அதிகம். அல்லாஹ் தஆலா சந்தா வழங்கியவர்களுக்கு எண்ணற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. அமெரிக்கா, ஜெர்மனி மிகவும் பின்தங்கியுள்ளது. மேலே செல்ல வேண்டுமெனில் அவர்கள் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களும் தமது நிலையை மெயின்டைன் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிக உயரமாக குதித்து விட்டவர்கள். சிலர் எனக்கு ஆலோசனை தரலாம். ஹலிஃபத்துல் மஸீஹ் ராபி காலத்தில் கூட ஒருமுறை வக்ஃபே ஜதீத் சந்தாவில் பாகிஸ்தான் 2ஆம் இடத்துக்கு வந்தது. அவர்கள் நாட்டிற்கு வெளியில் உள்ளவர்களிடம் சந்தா அதிகமாக தருமாறு கூறினார்கள். அவ்வாறு செய்தால் பாகிஸ்தான் தனது இடத்தில் நிற்கும். எனவே தாங்களும் அவ்வாறு செய்யுங்கள் என்று எனக்கு ஆலோசனை வழங்கலாம். நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். எந்த தரத்தை அல்லாஹ் தந்தானோ அதில் இருங்கள். என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் பாகிஸ்தானில் இந்த இடம் எவ்வாறு இருப்பினும் முதலிடம்தான். அங்குள்ள கரன்சி, அங்குள்ள நிலைமைகளின் காரணத்தினால் டிவேல்யூ ஆகிவிட்டது. அவ்வாறிருந்தும் அவர்கள் தியாகம் செய்துள்ளனர். அதுபோக பொதுவாகவே பாகிஸ்தானின் சூழ்நிலையால் வியாபாரங்கள் நசிந்து விட்டன. பாகிஸ்தான் அகமதிகள் குறிப்பாக குறிவைக்கப்பட்டுள்ளனர். அது அவர்களின் வியாபாரங்களையும் பாதித்துள்ளது. இதனையும் மீறி அவர்களின் குர்பானிகளின் தகுதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. அவர்களது செல்வத்திலும் உயிரிலும் அல்லாஹ் பரக்கத்தை போடுவானாக. அங்குள்ள நிலைமைகளை அகற்றுவானாக. இவர்களுக்கு எளிதுகளை வழங்குவானாக. சிறிது எளிதுகள் ஏற்பட்டால் கூட இதே உணர்வுடன் அவர்கள் தொடர்ந்து சந்தா தரும்போது அவர்கள் வெளியிலிருந்து எந்த உதவியும் செய்யப்படாமலேயே அடுத்த வருடம் தன்னாலேயே முன்னால் வந்து விடுவது தூரமான ஒன்றல்ல. எவ்வாறு இருப்பினும் பிரிட்டன் துள்ளி குதித்து முன்னேறியுள்ளது. அல்லாஹ் தஆலா அதனை வாழ்த்துக்குரியதாக்கட்டும். வக்ஃபே ஜதீத் செக்ரட்டரியும் அமித்ஷாவும் அதிகம் துஆவுடன் முயற்சி செய்ய வேண்டியது ஏற்படும். इस तादाद में ज्यादातर அதன் பிறகு பெரிய ஜமாத்துகளில் தனிநபர் அடிப்படையில் முதலாவது ஒரு மத்திய கிழக்கு நாடாகும். பிறகு அமெரிக்கா वाले भी नोट करें முதலிடம் வகித்த நாடு. நபர் ஒன்றுக்கு 93 பவுண்ட். அமெரிக்கா நபர் ஒருவருக்கு 83 பவுண்ட். ताकि पता பிறகு சுவிட்சர்லாந்து 61 பவுண்ட், பெல்ஜியம் 47 பவுண்ட், பிரிட்டன் 45 பவுண்ட். எண்ணிக்கையின் அடிப்படையில் சற்று அதிகமாக இருப்பதாக தோன்றுகிறது. எனவே கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் எனவே இவர்களின் சந்தா அதிகமாகிவிட்டது. எண்ணிக்கை அடிப்படையில் சற்று அதிகமாக இருப்பது போன்று தோன்றுகிறது. எனவே இவர்களின் சந்தா அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியா 39 பவுண்ட், பிரான்ஸ் 38 பவுண்ட், கனடா 32 பவுண்ட், ஜப்பான் 30 பவுண்ட், சிங்கப்பூர், ஜெர்மனி, நார்வே 29 பவுண்ட். चंदा बालगान में पहली इजला की पोजीशन பங்கெடுத்தோர் எண்ணிக்கை 10,40,420. இதில்
அதிகம் பேர் ஆப்பிரிக்காவில் பையத் செய்தோர் குழந்தைகளும் அடங்குவர். ஆனால் வருங்காலத்தில் ஆப்பிரிக்காக்காரர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், யார் யார் சந்தா தந்தார்கள் என்று லிஸ்ட் அனுப்புங்கள். 10 பென்ஸ் தந்திருந்தாலும் சரியே, எந்தெந்த ஜமாத்தில் யார் யார் எவ்வளவு தருகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. பங்கெடுத்தோர் எண்ணிக்கை கூடியிருப்பதில் புர்கினா பாசோ, பெனின், செராலியோன், கேம்பியா, ஐவரி கோஸ்ட், தன்சானியா வருகின்றன. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் நைஜீரியா முதலிடம், கானா அடுத்து மொரிஷியஸ். பாகிஸ்தானின் முதல் 3 இடம் லாகூர், ரப்வா, கராச்சி. பெரியவர்கள் சந்தாவில் முதலிடம் சியால்கோட், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், சர்கோதா, குஜரான்வாலா, குஜராத், முல்தான், நாரோவால், ஹைதராபாத். அத்பால் தப்தரில் 3 பெரிய ஜமாத்துகள் லாகூர், கராச்சி, ரப்வா. அத்பால்களுடைய மாவட்ட பொசிஷனில் முதலிடம் சியால்கோட், 2வது ராவல்பிண்டி. ஆண்களிலும் குழந்தைகளிலும் 1 சியால்கோட். பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் சந்தாவில் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், ஃபைசலாபாத், குஜரான்வாலா, சர்கோதா, குஜராத், நாரோவால், முல்தான், நான்கானா சாஹிப். மொத்த வசூலில் படி பிரிட்டனின் 10 பெரிய ஜமாத்துகள் பெர்மிங்ஹாம் வெஸ்ட், ரெயின் பார்க், மஸ்ஜித் ஃபசல், ஊஸ்டர் பார்க், வாஸ்லோ நார்த், விம்பிள்டன், பிராங்க்ஃபோர்ட் சவுத், பாலம், நியூ மார்டன். ரீஜன் அடிப்படையில் 1 மிடில் சிக்ஸ், 2 சவுத், வெறும் சவுத் என்று எழுதப்பட்டுள்ளது. பிறகு லண்டன் நார்த், ஒருவேளை இது சவுத் லண்டனாக இருக்கலாம். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் சிறிய ஜமாத்துகள் ஸ்பின் வேலி, பிராம்ப்ளே, ஆன்டிசியம், தேவன் கார்வால், நார்த் எம்டன். அமெரிக்காவின் 10 ஜமாத்துகள் லாஸ் ஏஞ்சலிஸ், இன்லண்ட் எம்பயர், சிலிகான் வேலி, டெட்ராய்ட், லாஸ் ஏஞ்சலிஸ் ஈஸ்ட், சென்ட்ரல் ஜெர்சி, சில்வர் ஸ்பிரிங், சென்ட்ரல் வெர்ஜீனியா, போஸ்டன். ஜெர்மனியின் 5 ஜமாத்துகள் லோக்கல் இமாரத், ஹம்பர்க், பிராங்க்ஃபோர்ட், கிராஸ்கிராவ், டாம்ஸ்டட், வீஸ்பாடன். வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியின் 10 ஜமாத்துகள் டியூட்டர், மார்க் வேலி, அகீடா, பேட்பர்க், மாயில், புல்டா, நோயிஸ், ராம்ஹம், சிவ், பிராபாலிஸ், நவ், பிரஸ், கலோமி. கனடாவின் பெரிய ஜமாத்துகள் கேல்கர், பீஸ் வில்லேஜ், வான்கோவர். கனடாவின் சிறிய ஜமாத்துகள் மின்டன், டெரிஹம், ஆஃபா, சிஸ்டோசன், சவுத் மில்டன். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் இந்தியா மாநில வாரியாக 1 கேரளா, 2 ஜம்மு காஷ்மீர், 3 ஆந்திரா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ஒடிசா, கர்நாடகம், காதியான், பஞ்சாப், மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ். வசூலின் அடிப்படையில் முதலிடம் பெற்ற ஜமாத்துகள் கருளாயி, காலிகட், கண்ணனூர் டவுன், ஹைதராபாத், காதியான், கல்கத்தா, சென்னை, பைங்காடி, பெங்களூர், ரிஷிநகர், பத்தாபுரின், பர்தோதம், கேரங். அல்லாஹ் இந்த தியாகம் செய்தவர்களுக்கு அளவற்ற முறையில் அருள்பாலிப்பானாக. ஒரு ஜனாசாவும் தொழுவிப்பேன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு யூசுப் லத்தீப் சாப், போஸ்டன், அமெரிக்காவை சார்ந்தவர், 23 டிசம்பர் 2013 அன்று 93ஆம் வயதில் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1920 பிறந்தார். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முஸ்லிம் மவுதுடைய நூல்களை படித்த பிறகு 1948 பையத் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஆப்பிரிக்க அமெரிக்கன் அஹ்மதியாக இருந்தார். ஆரம்பகால ஆப்பிரிக்க அமெரிக்கன்களை சார்ந்தவர். இவர் அடிக்கடி கூறுவார், நான் பையத் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். செய்யாவிட்டால் இறைவனுடைய உண்மையாளரை விட்டும் முகம் திருப்பியவன் ஆகிவிடுவேன். அவர் கல்வியில் டாக்டரேட் வாங்கியவர். பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் புரொஃபஸராக கற்பித்தார். பல்வேறு நூல்களும் எழுதியுள்ளார். அதில் அவரது சுயசரிதமும் அடங்கும். இவரது பிரபல்யம் காரணமாக இவரது மரண செய்தி அமெரிக்காவிலும் முழு உலகிலும் பரவியது. அமெரிக்காவின் பெரிய பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிடவும் செய்தன. அமெரிக்க அதிபராக இருந்த கிளின்டன் விருந்துக்கு அழைத்திருந்தார். அவர் பாகிஸ்தானி அல்ல. பலர் பாகிஸ்தானி என்று கருதினர். ஆனால் அவர் ஆப்பிரிக்க அமெரிக்கன் ஆவார். செல்வார் ஹமீஸ் அணிந்து சென்றிருந்தார். தனது துறையிலேயே மிகப்பெரிய அவார்டு வாங்கியிருந்தார். அது நோபல் பரிசுக்கு இணையானது. அஹ்மதியாக இருந்ததால் மார்க்கத்தில் எப்போதும் காம்ப்ரமைஸ் செய்ததில்லை. அவர் மியூசிக் குறித்து பல விஷயங்களை எழுதியுள்ளார். ஆனால் மது அருந்தப்படும் சபைகளில் ஒருபோதும் பங்கேற்றதில்லை.
ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய வாய்ப்பு பெற்றிருந்தார். பொருள் தியாகம், சந்தா தருவலில் அசாதாரணமாக பங்கெடுப்பார். ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தின் காசோலை கிடைத்ததும் உடனே சந்தா வழங்கிவிடுவது வழக்கம். செக்ரட்டரி மால் கூறுகிறார், இவர் கூறி வந்தார், நான் பையத் செய்த நாளில் இருந்து இன்று வரை எனது உறுதியாவது அஹ்மதியத்தின் வழியே உண்மையின் வழி, அதுவே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வழி. இந்த வழியில் செல்பவர்கள் அழிய மாட்டார்கள் என்பது எனது உறுதியான எண்ணமாகும். அந்த வழியில் செல்வதன் மூலமே எனது குடும்பமும் இடேற்றம் பெறுவோம். எனது ஈமானாவது அஹ்மதியத் எல்லாரிடமும் சகோதரத்துவத்தை உருவாக்கும் போதனை தருகிறது. காதியானுக்கும் ரப்பாவுக்கும் செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. சென்ற வருடம் லண்டனுக்கு வந்திருந்தார். ஹிலாபத் மீது அளவற்ற அன்பு அவருக்கு இருந்தது. மூன்றாவது ஹலீஃபாவையும் நான்காவது ஹலீஃபாவையும் சந்தித்துள்ளார். என்னையும் சந்தித்துள்ளார். ஜல்சாவுக்கு வந்திருந்த போதும் நோயாளியாகவே இருந்தார். வீல் சேரில் இருந்தவாறே வந்திருந்தார். மிக நல்லவர், தொழுகைகளில் பேணுதல் உள்ளவர், ஒவ்வொரு ஜும்மா தொழுகையும் முறைப்படி பேணியவர், மிகவும் பரிவும் அனுதாபமும் காட்டுபவர், தூயவர், ஜமாத் அல்லாதவரிடம் கனிவுடன் நடப்பார். நீண்ட காலம் பல்வேறு துறைகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்றவும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அவருக்கு தாவத்தே இலல்லாவில் நல்ல ஆர்வம் உள்ளவராக இருந்தார். ஜமாத் லிட்டரேச்சர்களை எப்போதும் தமது அண்டை அயலாருக்கும் நண்பர்களுக்கும் விநியோகித்து வந்தார். எப்போதும் சட்டைப்பையில் பிரசுரம் வைத்திருப்பார். சக பயணிகளிடம் விநியோகிப்பார். தமது செலவில் கண் தெரியாதவர்களுக்காக இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம், குழந்தைகளுக்கான தர்பியத் நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார். மர்ஹூம் மூசியாக இருந்தார். இவரது நினைவாக மனைவி ஆயிஷா லத்தீப் சாஹிபா, மகன் யூசுப் லத்தீப் சாஹிப் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பொறுமையும் தைரியமும் வழங்குவானாக. அவரது நன்மைகளின்படி நடப்பதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.